தமிழர்கள் மேலே உங்கள் கூட்டத்துக்கு அப்படி எனர்ஜி இவ்வளோ கண்டு என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு எல்லோரும் நினைக்கலாம். ஆமாங்க, இவங்க நம்மளை அப்படி தான் சொல்ல வச்சுட்ருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் வந்துட்டு ஒன்று இதுவாச்சு. அதை பார்த்து எல்லாருக்கும் பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்க போபாலுங்கிற நகரத்தில் ஒரு மெட்ரோ ட்ரெயின், அதாவது போபால் மெட்ரோ ட்ரெயின் வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு. அந்த மெட்ரோ ட்ரெயினோட ஒரு நாளைய வருமானம் செலவு எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்து தான் எல்லாருக்கும் பயங்கர ஷாக்குங்க. அந்த மெட்ரோ ட்ரெயினோட ஒரு நாளைய வருமானங்கிறது 10,000 15,000 வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு ஆகிற செலவு அப்படிங்கிறது 8 லட்ச ரூபா ஆகுது. என்னது 8 லட்ச ரூபா ஆகுதா அப்படின்னா அதுதாங்க பயங்கர ஷாக்கு. அந்த மெட்ரோ ட்ரெயின் இயக்கிறதுக்கான தேவையான எலக்ட்ரிசிட்டி, கரண்ட்டு, அங்கே மெயின்டெனன்ஸு, அங்கே வேலை செய்கிற ஆட்களுக்கான சம்பளம் அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 8 லட்ச ரூபா செலவாகுது. ஆனால் வருமானங்கிறது 10,000 15,000 தான் அவங்களுக்கு நடக்குது. இதுதான் போபாலோட மெட்ரோ ட்ரெயினோட நிலவரம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதில் நமக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னா, இதே போல் தமிழ்நாட்டில் இருக்க முக்கிய நகரமான மதுரை, கோயம்புத்தூர் இந்த 2 நகரத்துக்கும் மெட்ரோ ட்ரெயின் வேணும்ன்ட்டுன்னு நிறையா ப்ரப்போசல்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அது நிறையா திட்டங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் வந்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னடா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஒரு சிட்டிக்கு வருது அப்படின்னா மக்கள் தொகை வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 20 லட்சம் மக்கள் தொகை ஒரு நகரத்தில் இருக்கணும் அப்படின்னா தான் மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் வந்துட்டு அவங்க அப்ரூவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. மதுரையும் கோயம்புத்தூரும் அந்த க்ரைட்டீரியாவை மீட் பண்ணலன்னு சொல்லி தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணமாக இதை தான் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ரன் ஆகிட்டு இருக்க அந்த போபாலோட மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்தோம்னா 17 லட்சம் தாங்க இருக்குது. அது எப்பட்றா அங்கே மட்டும் இது என்னடா இவ்வளோ பெரிய போங்கா இருக்குது அப்படின்னா, இது என்னடா இவ்வளோ பெரிய போங்கா இருக்குன்னா போங்கா தாங்க இருக்குது இவங்கள்ட்ட. அதை விட கொடுமை என்னென்னா, 2 நாளைக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்த மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் பாஜகவை சேர்ந்த பட்னாவிஸுங்கிறவர் மதுரை தெற்கு தொகுதி வேட்பாளர், பாஜக வேட்பாளர் ஆதரித்து ஓட்டு கேட்கும்போது அந்த நடந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா மட்டுமே தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மெட்ரோ ட்ரெயினுங்கிறது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்தளவுக்கு ஒரு நியாயமானதாக இருக்குது? ஜனநாயக நாட்டில் ஒரு திட்டம் மக்களுக்கு தேவைப்படுற திட்டமாக இருக்குங்கும்போது அது நடைமுறைப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறு என்னன்னு பார்த்துட்டு பண்ணணும். ஆனால் நீ இந்த குறிப்பிட்ட கட்சிக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு அரகண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சர்வாதிகாரமான ஒரு நான் தான் இங்கே எல்லாம், இந்த பெரிய எண்ண மனப்பான்மை, நான் தான் என்னை கேட்டுட்டு தான் நீ எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற அந்த துணியில் தான் அந்த பட்னாவிஸுங்கிறவர் பேசியிருக்காரு. அது 2 நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகும். பாஜக என்ன தான் ஒரு இதுவாக நடிச்சிக்கிட்டு இருந்தாலும் அதனோட உண்மையான முகம் இப்படியாக தான் இருக்குது அப்படின்னு தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இவங்க வந்துட்டால் மட்டும் இதை எந்த அளவுக்கு சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் இந்த ஒரு அரகண்டான இந்த ஒரு மோசமான செயல்முறைன்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, நான் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த திட்டத்தை பண்ணுவேன் அப்படிங்கிறது தமிழர்கள் ஒரு நாளும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது பாஜகவுக்கு என்னைக்கு புரியும் அப்படின்னு தெரியல. ஆனால் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்குங்க, நாங்கள் இப்படி தான்டா இருப்போம் அப்படின்ட்டுன்னு நம்ம மேலே ஒரு காண்டோடு தான் இந்த பாஜக வந்துட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்மளும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் வரி கட்டுறோம், எங்களுக்கு தேவையான ஒரு அடிப்படை ஒரு தேவைகள்ங்கிறது, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த வசதிகள்ங்கிறது எங்களோட வரி பணத்துலேருந்து தான் நீங்கள் பண்ணுறீங்களோ தவிர நீங்கள் ஒன்றும் உங்கள் பாக்கெட் மணிலேருந்து எடுத்து கொடுக்கல, உங்கள் கட்சி நிதியிலேருந்து எடுத்து பண்ண கிடையாது. எங்களோட வரி பணத்துலேருந்து தான் நீங்கள் எங்களுக்கான திட்டத்தை ஒதுக்குறீங்க. அதனால் நாங்கள் வந்தால் மட்டும்தான் இதை பண்ணுவோன்னு சொல்கிற அந்த துணிலாம் தமிழ்நாட்டில் வேணாம். அதை நீங்கள் எங்கே போய் பேசணுமோ அங்கே போய் பேசிங்க. தமிழர்கள் உங்களையும் உங்கள் கட்சியையும் நோட்டா கீழே தான், நோட்டாவோட தான் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. டெபாசிட் வாங்குறதே உங்களுக்கு பெரிய பாடாக இருக்குது. இதில் இந்த மாதிரியான இதெல்லாம் நமக்கு தேவையா குமார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதை நீங்கள் எங்கே வச்சுக்கணுமோ அங்கே வச்சுங்க. தமிழர்கள் உங்களுக்கு எப்படி திருப்பி பதிலடி கொடுப்பாங்களோ அப்படி நாங்கள் கொடுப்போம். வரி நாங்கள் கட்டுறோம், நீங்கள் இங்கே வந்து அதிகாரம் பண்ணாதீங்க.